விஜயோட மனைவி சங்கீதா ரொம்ப கவலைக்கிடமான முறையில் வந்து இருக்கிறதாவும் டைவர்ஸ் கேஸ் அவசர அவசரமாக வாபஸ் வாங்கப்படுறதாவும் ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்குங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஏன் இந்த அதிரடியான முடிவை வந்து பார்த்தோன்னா எடுத்தாங்க அப்படின்னா, இந்த ஏப்ரல் 20ஆம் தேதி செங்கல்பட்டு கோர்ட்ல 2 பேருமே வந்து ஆஜராகணும். ஆனா 2 பேருமே வந்து வரல. விஜய் தரப்புல இருந்து தவிர்க்க முடியாத வேலை பளு, அரசியல் பளு, இந்த சூழல் இதெல்லாம் இருந்த காரணத்தினால வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா அடுத்து வந்து ஹியரிங் வந்து அட்டெண்ட் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்க, அதெல்லாம் வந்து முடியாதுன்னு நீதிபதி வந்து சொல்லிட்டார். அதே மாதிரி சங்கீதா தரப்புக்கும் விஜய் தரப்புக்கும் அடுத்த ஹியரிங்ல 2 பேரும் வந்து பார்த்தோன்னா நேர்ல வந்து ஒண்ணா ஆஜராகணும் அப்படிங்கிறது மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏப்ரல் 19ஆம் தேதியே இவங்க 2 பேத்துக்கும் பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்கு மும்பைல. அதாவது 2 அணிக்கும், சங்கீதா அணிக்கும் விஜய் அணிக்கும் மத்தியஸ்தம் பண்றதுக்கு ஒரு வழக்கறிஞர் பிளஸ் அவர் பிரபலமான ஜோசியர் அவர் தான் வந்து பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு. ஆனா அது பேச்சுவார்த்தை தோல்வியில வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா இப்ப சங்கீதாவுக்கு திடீர்னு உடல்நல குறைவு வந்து ஏற்பட்டிருக்கு. ஹை சுகர், பிபி பிளஸ் வந்து பார்த்தோன்னா தைராய்டு பிரச்சனையினால அவதிப்பட்டு வந்த சங்கீதா இப்போ ஓவர் டிப்ரெஷன்னால இன்னும் வந்து பார்த்தோன்னா அவதிக்குள்ளாகி அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்த டைவர்ஸ் கேஸ் வந்து வாபஸ் வாங்குறதுக்கான வேலை நடந்திருக்கு. அப்படி வாபஸ் வாங்குறதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் வந்து சொல்லப்படுதுங்க. அந்த முக்கியமான காரணங்கள் என்ன? அந்த 2 காரணங்கள் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய ஃபுல் வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கங்க.